நேற்றைய தினம் பேசக்கூடிய ஒரு வசனத்தை நாம் நேற்று குறிப்பிட்டு பேசியிருந்தோம். முஃமின்களுக்கு நிறைய எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வசனமாக அந்த இறை வசனம் இருந்தது. அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசும் பொழுது சொன்னான், நாளை மறுமையில் மக்களிடத்தில் விசாரணை செய்கின்ற பொழுது உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை அனுப்பி வைக்கவில்லையா? நதீர் என்று சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் மறுமையில் மக்களிடத்தில் கேட்பான் என்பதாக ஒரு இறைவசனம் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டது. நாம் சொன்னோம், எச்சரிக்கை என்றால் என்ன? நிறைய விஷயங்கள் இருந்தது. குர்ஆன் நமக்கான எச்சரிக்கை, நபிமார்கள் நமக்கான எச்சரிக்கை, மரணம் நமக்கான எச்சரிக்கை, நமக்கான சோதனைகளும் நமக்கான எச்சரிக்கை, நம்மிடத்தில் வரக்கூடிய நடைமுடிகள், மரணத்தை நோக்கிய பயணத்தின் ஆரம்ப கட்டங்கள் என்றெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தோம். துன்யாவில் வாழும் காலகட்டங்களில் யார் தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்ளுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று அவர்களை பிடிப்பதும் நமக்கான எச்சரிக்கை என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். விஞ்ஞானத்தில் நாங்கள் தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறோம், எங்களுக்கு மீறிய எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் இந்த உலகத்தில் இல்லை, செல்வந்தர்களில் நாங்கள் தான் பெரியவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் அமெரிக்கர்கள் ஒரு காலத்தில் தங்களை மிதமின்றி நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்பை கொண்டு அவர்களை சோதித்தான். எங்கே பற்ற ஆரம்பித்தது என்பது மட்டும்தான் தெரியும், எப்படி பற்றியது என்று தெரியவில்லை. நாள் கணக்காக எரிந்து கொண்டிருக்கிறது, எப்படி அணைப்பது என்றும் தெரியவில்லை. இப்படி அவர்களுக்கு கடுமையான ஒரு சோதனையை தருவதும் நமக்கான எச்சரிக்கை என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். துன்யாவில் இது மாதிரி பெரிய அளவில் ஏற்படக்கூடிய அழிவுகள் ஒரு முஃமினுக்கான எச்சரிக்கை மணி. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த எச்சரிக்கையின் மூலம் மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், நாளை நீங்கள் இபாதத் செய்யாமல் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள், தொழுகையில் பொதுபோக்காக இருக்கிறீர்கள், இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று நீங்கள் என்பால் அழைக்கப்பட்டால் என்னிடத்தில் வந்து என்ன பதிலை சொல்லிவிட முடியும் என்று நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. இபாதத் செய்யாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. இபாதத் செய்யாதவர்களுக்கு மேலே சொன்ன அந்த விஷயம்தான் என்ன, திடீர் என்று நீங்கள் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் எந்த அமலோடு நீங்கள் என்னை சந்திப்பீர்கள் என்று இறைவன் இந்த எச்சரிக்கைகள் மூலம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவதில்லை, செல்வமோ உடல் ஆரோக்கியமோ வயதோ எதுவுமே நிரந்தரமில்லை, மரணத்திற்கு தயாராக எல்லா காலமும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையையுமே உங்களின் கடைசி தொழுகையாக நினைத்து தொழுகுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். நேரடியாக ஹதீஸினுடைய வசனமே அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலுமே நீங்கள் இறுதி தொழுகையாக தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாளினுடைய அதிகாலையையும் சரி மாலை நேரத்தையும் சரி நீங்கள் கடைசியான வாய்ப்பாக கருதி கொள்ளுங்கள். இந்த பகல் என்னை விட்டும் கடந்து விட்டது, இதற்கு மேல் இன்னொரு பகலை நான் சந்திக்க மாட்டேன் என்கிற சிந்தனையோடு பகலையும் இரவையும் நீங்கள் கடத்தி கொண்டிருங்கள் என்று இபாதத் செய்யாத மக்களுக்கு இந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக அமைகிறது. இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு இதில் என்ன எச்சரிக்கைன்னு சொல்லி சொன்னால், ஒருபோதும் தங்களுடைய வணக்க வழிபாடுகள் தங்களுக்கு பயன் தரும் என்று அதன் மீது நம்பிக்கை கொண்டுவிட வேண்டாம் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஒரு மனோநிலை வந்துவிடும்னா, நாம் தான் தொழுகிறோம் இல்லை, இபாதத் செய்கிறோம் அல்லவா, தான தர்மங்கள் செய்கிறோம் இல்லை, நாம் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மனிதர்களில் பல 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 பேர் நினைப்பது உண்டு. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு அதை சொல்லித்தரவில்லை. துன்யாவில் வாழும் பொழுது சொர்க்கத்தை கொண்டு ஒரு தடவை இல்லை, இரண்டு தடவை இல்லை, பல தடவை நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இது மாதிரி நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நமக்கு தான் சொர்க்கம் கிடைச்சிருக்கே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் என்று ஒருபோதும் இறக்கவில்லை. உயிர் போகக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தில் கூட நரகத்தை நான் பயப்படுகிறேன், என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி பயந்தவர்களாக தங்களுடைய ஆயுளை முடித்து கொண்டவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு.
உமர் ரலியல்லாஹு கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. உடலிலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது, வயிற்றிலிருந்து ரத்தம் போயிட்டு இருக்குது கத்தி குத்தி. கடைசி நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் மார்க்கத்திற்கு நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள், நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று தைரியம் சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பயந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு சொர்க்கம் பல தடவை நன்மாராயம் கூறப்பட்டது. உஹது மலையில ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹும் உமரும் உஸ்மானும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மலையில் லேசாக ஆட்டம் தென்பட்டது. மலை லேசா குலுங்குவதை போல் இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, மலையே நீ ஏன் குலுங்குகிறாய்? உனக்கு மேல் ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதும் இருக்கிறார்கள், ஆடாதன்னு சொன்னாங்க. அப்போ அந்த செய்தி என்ன சொல்ல வருது? உன் மீது ஒரு ரசூல் இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது உமர் ரலியல்லாஹும் உஸ்மான் ரலியல்லாஹும் ஷஹீதாக போகிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னார். உன் மீது 2 ஷஹீத் இருக்கிறாங்கன்னா 2 பேர் சரியாக மரணிக்க மாட்டார்கள், கொல்லப்படுவார்கள் என்பதுதான் அந்த செய்தி. ஆனால் நம்மளை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைக்கிறேன், ஜும்மாவுடைய நாளில் மக்களுக்கு முன்னாடி எழுந்து நிற்க வச்சு, நீ இதோ இவர் மார்க்கத்திற்காக வேண்டி கொல்லப்பட்டு உயிர் நீக்கப்பட போகிறார்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? முன் வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, பதறுவார்கள். நான் ஏன் ஷஹீதாக்கப்பட வேண்டும், நான் ஏன் கொல்லப்பட வேண்டும்னு கேட்பாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அதை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்குள்ள வரும் பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உன்னுடைய பாதையில் என்னை ஷஹீதாக்குவாயாக, அதே நேரத்தில் என்னுடைய மரணம் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய மதீனாவில் நிகழ வேண்டும் என்று மதீனாவுக்கு வெளியே நின்று துவா செஞ்சுட்டு உள்ள வருவாங்க. 20 நாட்களில் மரணிப்பார்கள். இப்படியாக சஹாபாக்கள் அவர்களுக்கு எவ்வளவு நல்லவர்கள் செய்தாலும் மறுமையின் மீதான பயத்தில் இருந்தார்கள். இதுதான் இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை. நாம் எவ்வளவு தொழுதாலும் சரி, அந்த தொழுகை நமக்கு போதும் என்கிற மனப்பான்மையை கொடுத்து விடக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விட அதிகமாக மார்க்கத்திற்கு நாம் தான தர்மம் செய்துவிடப் போவதில்லை. தபூக் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. நாம் அந்த அளவிற்கு அதிகமாக மார்க்கத்திற்கு கொடுத்து விடுவதில்லை. ஆனால் அவர்களுக்கு அது தன்னிறைவை தரவில்லை. இபாதத் ஒரு முஃமினுக்கு அமல் ரீதியாக தன்னிறைவை தரக்கூடாது. துன்யாதான் தன்னிறைவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த செல்வம், காசுபணம், குழந்தை, வசதி, வீடு, இதுதான் நமக்கு போதுங்கிற மனப்பான்மையை கொடுக்கணுமே தவிர நம்முடைய இபாதத் ஒருபோதும் நமக்கான திருப்தியை கொடுத்து விடக்கூடாது. என்ன தொழுதுட்டோம், இதெல்லாம் ஒரு தொழுகையா என்று நினைக்க வேண்டும். எவ்வளவு நாம் தான தர்மம் செய்துவிட்டோம், இதுவெல்லாம் ஒரு தர்மமா, இதை கொண்டு நாம் சொர்க்கத்தை வாங்கிவிட முடியுமா என்கிற சிந்தனையோடு தான் ஒரு வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மனம் நிறைந்துவிடக்கூடாது என்பதுதான் இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய எச்சரிக்கை. இபாதத் செய்யாதவர்களுக்கு உங்களுடைய உயிர் எப்பொழுது கைப்பற்றப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். எனவே வணக்க வழிபாட்டின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதுதான் அவர்களுக்கான எச்சரிக்கை. இறைவன் எச்சரிக்கை என்கிற அடிப்படையிலே குர்ஆனில் எந்த செய்திகளை மையப்படுத்தி பேசுகிறானோ அதை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்லவர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.